செல்வாஸ் கிச்சனின் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கல்கண்டு ½ கப், இந்த மாதிரி சின்ன சைஸ் ஆர் பெரிய சைஸ்ல உள்ளது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம் ஆர் இதை மிக்சியில பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சிறுபருப்பு ஆர் பாசி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி ½ கப், தண்ணி 1½ கப், காய்ச்சின பால் 1 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 5 to 6 நம்பர்ஸ், உலர் திராட்சை 4 to 5 நம்பர்ஸ், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் குக்கர் பேனை லோ ஃப்ளேம்ல ஹீட் பண்ணிட்டு அதுல சிறுபருப்பை ஆட் பண்ணி 2 minutes ஆர் கோல்டன் ப்ரௌன் ஆக்கி பருப்போட வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு பச்சரிசி ½ கப்பை பருப்போட ஆட் பண்ணி ரெண்டையும் தண்ணி விட்டு 3 to 4 டைம்ஸ் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுல இருக்க தண்ணியை கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறமா 1½ cups ஆஃப் வாட்டர், ½ கப் ஆஃப் மில்க் ரெண்டையும் ஆட் பண்ணி 3 to 4 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. ப்ரெஷர் குக் ஆகுற அந்த டைம்ல ஒரு சின்ன பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய், உடைச்ச முந்திரி இதை ஆட் பண்ணி ஒரு ½ minute ரோஸ்ட் பண்ணிடுங்க. அதோட உலர் திராட்சையும் ஆட் பண்ணி அது பஃப் அப் ஆனதுக்கு அப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ அரிசியும் பருப்பும் கம்ப்ளீட்டா வெந்துருச்சு. அதுல கல்கண்டு ஆர் கல்கண்டு பவுடர் ஆட் பண்ணி மேஷர் வச்சு அரிசியும் பருப்பையும் கொஞ்சமா மசிச்சு எடுத்துடலாம். இந்த சூட்லயே கல்கண்டு உருக ஆரம்பிச்சிடும். மீதி இருக்கிற ½ கப் மில்கை ஆட் பண்ணிட்டு கரண்டி வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணுங்க. மீதி இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிட்டு அரிசி பருப்பு பால் எல்லாமே பிளெண்ட் ஆகுற வரைக்கும், அதாவது 3 to 4 minutes லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. ஸோ ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பு, உலர் திராட்சை எல்லாம் ஆட் பண்ணி கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கல்கண்டு பொங்கல் ரெடி. விடுகின்ற பொழுது எங்கும் கரும்பாய் இனிக்கட்டும் இந்த தை திருநாள் முதல். Love your life, follow your passion and achieve your dreams. Thank you.